இன்றைய தினம் வெளிப்படுத்தல் நிறுவத்திலே இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு எழுதிய கடிதத்திலே கடைசியான சபையாகிய 7வது சபைக்குரிய கடிதமாகிய லவோதோக்கியா சபையினுடைய கடிதத்தை தியானிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இந்த பட்டணம் லவோதோக்கியா என்கிற இந்த பட்டணம் அசிரிய ராஜாவாகிய அந்தியோகஸ் II என்பவரால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு 250 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது. அவர் கட்டியதனால அந்த பட்டணத்துக்கு அவர் மனைவி லயோடிசியா பேராலே லவோதோக்கியா என்று பெயர் வைத்தார். பின்னர் அந்த பட்டணத்தை கட்டிவிட்டார். அந்த பட்டணத்தில் குடியிருப்பதற்கு ஜனங்கள் வேண்டும் என்பதற்காக பாபிலோனிலிருந்து அசீரியர்களையும் யூதர்களையும் அங்கே குடியமற்றினார். சிறையிருப்பன் காலத்திலே பாபிலோன் காலத்திலே சென்ற யூதர்களில் அங்கிருந்தவர்களை அநேகரை அங்கே குடியமர்த்தினார். இங்கு யூதர்களுடைய பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம் லவோதோக்கியாவில். பிற்காலத்திலே ஒரு கணக்கு சொல்கிறது, சுமார் 4000 யூத குடும்பங்கள் அங்கே இருந்ததாக. அந்த யூத ஜபா ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு ஒவ்வொரு யூத ஆண்மகனும் 21 வயதுக்கு மேல் உள்ளவன் கட்டக்கூடிய வரி கணக்கிலிருந்து ஒரு கணக்கு பார்த்ததில் சுமார் 4000 மெம்பர்ஷிப்ஸ், 4000 ஆண்கள் அங்கு இருந்ததாக அறிய முடிகிறது. அது பெரிய அளவில் யூதர்கள் அதிகமாக இருந்த ஒரு இடம் இது. அதற்கு காரணமும் இருக்கிறது. காரணம், இந்த பகுதி கிழக்கிலிருந்து மேற்கு செல்லும் ரோடும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் ரோடும் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்திலே அமைந்துள்ளது. ஒரு கிராஸ் ரோடாக 4 வழி சாலையிலே மையத்திலே அமைந்துள்ள ஒரு பட்டணமாக இது இருந்ததுனால முக்கியமாக வியாபார வணிகங்களுக்காக போவர்கள் வருபவர்கள் எல்லாம் இருந்ததுனால இது ஒரு முக்கியமான ஒரு சென்டராக இருந்தது. இது எபேசுவில் இருந்து, கடற்கரை பட்டணமான எபேசுவிலிருந்து கிழக்கு நோக்கி நேராக வந்தால் 100 மைல் தொலைவில் இருந்தது. அதே போல பிலதெல்பியா நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அந்த பிலதெல்பியாவில் வந்து தெற்காக கீழே இறங்கி வந்தால் 40 மைலிலே இந்த பட்டணம் இருந்தது. முக்கியமாக லவோதோக்கியாவின் அருகிலே 2 முக்கிய பட்டணங்கள் இருந்தது. வேதத்தில் அதை குறித்த நாம் குறிப்புகள் நாம் பார்க்கலாம். வடக்கே 6 மைல் தொலைவில் ஹீரோபொலி என்கிற ஒரு பட்டணம் மலையின் மேலாக இருந்தது. தெற்கே 10 மைல் கீழே வந்தால் கொலோசே என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த கொலோசேக்கு பவுல் எழுதின கடிதம் நமது வேத புத்தகத்திலே இருக்கிறது. அதிலிருந்து அந்த பட்டணம் அருகில் இருக்கிறது அறியலாம். இதனுடைய விசேஷமாக பூகோள அமைப்பு எப்படி என்றால், ஹீரோபோலி அனல் மிகுந்த ஹாட் ஸ்பிரிங் வாட்டர்ஸ், சுடு நீர் ஊற்றுகள் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அதில் மினரல்ஸ், அந்த உப்புத்தன்மை உள்ளது நிறையாக இருந்ததுனால அநேகர் சரும நோய் உள்ளவர்கள் அங்கே போய் அந்த சுடுநீர் குளியலிலே குளித்து வந்தால் நோய் நீங்குவதற்காக போவதால் ஒரு பிக்னிக் ஸ்பாட் போலவும் அது ஒரு இடமாக இருந்தது ஹீரோபோலி. தெற்கே வந்தால் கொலோசே. கொலோசேவுக்கு அருகில் உள்ள மலை மேலே எப்பொழுதும் பனி படர்ந்து இருப்பதனால அந்த பனி உருகி வரக்கூடிய நீர் குளிர்ந்த தெளிவான சுத்தமான குளிர் நீருக்கு அது ஃபேமஸாக இருந்தது கொலோசே பட்டணம். ஆனால் இந்த லவோதோக்கியா பட்டணம் 4 நாடுகளுக்கு மத்தியில் என்று அமைத்து விட்டார்கள் உள்ளே. அங்கு பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை தான். அங்கே உள்ள ஊற்றுக்களிலோ மற்ற இடங்களிலோ வரக்கூடிய தண்ணீர் அந்த நகரத்திற்கு போதுமானதாக இல்லை. எனவே ஒரு 6 மைல் தொலைவிலே வடக்கே இருந்து பைப்புகள் மூலமாக அந்த பட்டணத்திற்கு குடிநீர் கொண்டு வரப்பட்டது. இதற்கு அருகிலேயே ஒரு நதி உண்டு, லைக்கஸ் நதி உண்டு. ஆனால் அதனுடைய தண்ணீர் மிகவும் அழுக்கானது, குடிப்பதற்கு தகுதியற்றதாக இருந்தது. அநேகமாக அருகில் உள்ள பட்டணங்களில் உள்ள அந்த சாயப்பட்டறைகள் மற்றவர்களுடைய கழிவுகள் கலப்பதினாலாக இருக்கலாம் என்று ஒரு யூகம்தான். மற்றபடி கோடையிலே வறண்டு விடும். முக்கியமான நேரத்தில் தண்ணீர் சப்ளையே இருக்காது. எனவே 6 மைல் தொலைவில் உள்ள இந்த லவோதோக்கியாவிலிருந்து வடக்கே 6 மைல் தொலைவில் உள்ள சுடுநீர் ஊற்றுகளிலிருந்து குழாய் மூலமாக நீர் இந்த பட்டணத்துக்கு கொண்டு வரப்பட்டது, 2 குழாய்கள் வழியாக. இப்பொழுது இருப்பதை போல அக்காலத்திலே பிவிசி பைப்போ மெட்டல் பைப்புகளோ கிடையாது. எனவே கருங்கல்லினாலே ஸ்கொயர் சைஸ் கருங்கல் வெட்டி அதன் நடுவிலே குழாய் போல கடைந்து அவைகள் ஒன்றோடு ஒன்றாக இணைத்தும்
மற்றபடியாக டெரக்கோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு களிமண்ணிலே பானைகள் செய்வதற்கு செய்யப்படுவதில் ஒரு கடினமான ஒரு களிமண்ணிலே குழாய்கள் போல சுட்டு எடுத்து அவைகளை கனெக்ஷன் கொடுத்தோம். 6 மைல் தூரத்துக்கு 2 லைன் அங்கிருந்து கொண்டுட்டு வருவதுன்னா அது அந்த காலத்தில் ஒரு கடினமான ஒரு காரியம்தான். அதை செய்து அதை தரைக்கு மேலாக இல்லாமல தரைக்கு உள்ளே ஒரு 1 அடி 1.5 அடி ஆழத்திலே இருக்கும்படியாக புதைத்து வைத்து அந்த தண்ணீர் சப்ளை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் யுத்தத்தின் நிமித்தமோ மற்ற நிமித்தமோ யாராவது அந்த குழாயை உடைத்து விட்டால் தண்ணீர் வராமல் போய்விடும். அதற்காக பூமிக்கு அடியில வைத்து தண்ணீர் சப்ளை கொடுத்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னவாகிவிட்டது என்றால் அந்த தண்ணீர் அங்கே இருந்து இங்கே வருகிற போது வெதுவெதுப்பாக இருந்தது. இந்த தண்ணீரை ஊர் மத்தியில் ஒரு டேங்கில் சேகரித்து வைத்து அதிலிருந்து ஊரின் பிற பகுதிகளுக்கு விநியோகித்து வந்தார்கள். ஆனால் அந்த தண்ணீர் அங்கிருந்து வருவதிலே உப்பு சத்து மினரல்ஸ் அதிகமாக உப்பு சத்து அதிகமாக இருந்ததினால இங்கே இந்த தண்ணீர் வந்து இறங்கி இருக்கிற போது அது குடிப்பதற்கு அவ்வளவு தகுதி இல்லாத ஒரு தண்ணீராகவே இருந்தது. குடிக்க அதை முடியாது. வாயில வைத்து குடித்தால் அந்த உப்பு தண்ணீரிலே உடனடியாக துப்பி விடக்கூடியதாக உதாரணம் இருந்தது. அந்த தண்ணீரை பருந்தி கொண்டே வந்தால் இன்று நமக்கு இருக்கக்கூடிய அந்த கிட்னி ப்ராப்ளங்கள் போல வயிற்று வலிகள் ப்ராப்ளங்கள் எல்லாம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக அது அமைந்துவிடும். அதனால அது குடிக்க தகுதி அல்லாத ஒரு தண்ணீர். இன்றைக்கும் கூட அந்த பட்டணத்தின் இடிந்த இடிபாடுகளில் அந்த குழாய்களை தோண்டி எடுத்து பார்க்கிற போது அதன் உள்ளே வெள்ளையாக நன்றாக திக்காகவே அந்த உப்புக்கள் தங்கி இருந்து அந்த செடிமெண்ட் தங்கி இருப்பதை இன்றைக்கு கூட ஆர்கியாலஜிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டணம் 13வது நூற்றாண்டிலே யுத்தத்தினாலே முழுவதும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது அந்த இடத்திலே பட்டணம் கிடையாது. அதன் அருகிலே டெனிசல் என்கிற ஒரு பட்டணம் பிற்காலத்தில் உருவானது. ஆனால் இந்த இடம் இந்த பட்டணம் இடிந்து இடிபாடுகளோடு இருக்கிறது. அதை எஸ்கி ஹசார் என்று அழைக்கிறார்கள். அதாவது பழைய கோட்டை என்கிற பேரிலே எஸ்கி ஹசார் என்று அழைக்கிறார்கள். இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி எடுத்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போல தான் இந்த இடம் இருக்குது. இது பட்டணம் அமைந்த போது ஒரு நோக்கமாக இருந்தது. 4 வழி சாலைகள் மத்தியில் இருந்ததுனால இது ஒரு ஃபைனான்ஸ் சென்டராக வியாபார ஸ்தலமாக முக்கியமாக யூதர்கள் அதிகமாக எங்கேயுமே வியாபாரத்தில் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான். அதனால பேங்கிங் பிஸ்னஸ் இங்கே நிறைய நடந்தது. பேங்குகளாக இந்த பட்டணம் செயல்பட்டு வந்தது. சுற்றியுள்ள எல்லா வணிக ஸ்தலங்களுக்குரிய பேங்க் சென்டராகவும் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் சென்டராகவும் இந்த இடம் இருந்து வந்தது. இதை தவிர இந்த இடத்தின் விசேஷம் இங்கே உள்ள ஆடுகள், கருப்பு கம்பளி ஆடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கம்பளம் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. நல்ல ஒரு பளபளப்பு தன்மையோடு அது இருந்ததுனால அதை நல்லா சாப்பிட்டு பண்ணி சில்கி பிளாக் வூல் என்று சொல்லக்கூடிய அளவு பளபளப்பான கருப்பு கம்பளி ஆடைகள் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனால கம்பளி ஆடுகள் வளர்ப்பும் அதிலிருந்து ஆடைகள் எடுப்பதும் தயாரிப்பதும் இங்கு ஒரு முக்கிய தொழிலாகவும் இருந்தது. ஆனால் இதை சுற்றி உள்ள பகுதிகள், இதை விட்டு கொலைசை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் பெரிய விவசாய அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்ததுனால விவசாயங்கள் இங்கு வந்து போவதற்கும் இது ஒரு மார்க்கெட் சென்டராகவும் இருந்தது. இதை தவிர இந்த பட்டணத்தை கட்டும் போதே இதில் நேச்சுரலாகவே 2 மிகப்பெரிய அரங்கங்கள், ஸ்டேடியம், மலையிலே ஒரு பகுதியை ஒரு வளைவாக வெட்டி அதிலே அமர்வதற்கு ஆசனங்கள் எல்லாம் போட்டு மிகப்பெரிய 2 ஸ்டேடியங்கள் இங்கே இருந்தது. அதனால இந்த இடம் விளையாட்டு அரங்கங்களாக ஸ்போர்ட்ஸ் சென்டராகவும் மியூசிக் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் சென்டராகவும் இந்த இடம் இருந்தது. இது தவிர இந்த பட்டணத்தினுடைய இன்னொரு விசேஷம், இங்கே உள்ள ஒரு தெய்வத்தினுடைய கோவில் ஒன்று உண்டு. கரு என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய கோயில் உண்டு. இது காட் ஆஃப் ஹீலிங் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவிலிலே கண்ணுக்கு போடக்கூடிய ஒரு மருந்து கிடைத்தது. அதனால கொலோரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து இந்த ஆலயத்திலே கிடைத்தது. இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே தொழிற்பேற்றைகள் வைத்து இதை தயாரித்து ஆலயத்தின் மூலமாக விற்பனை செய்து வந்தார்கள். இதை வாங்குவதற்காக பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் வந்து போவார்கள். கண்ணுக்கு உள்ள வியாதியை குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக
இது இருந்தது. இதை தவிர இந்த பட்டணத்துல எப்பொழுதும் போல பாபிலோனியர்களுடைய எல்லா கோயில்களுக்கும் யூதர்களுடைய ரோமர்களுடைய கோயில்களும் ரோம ராஜாக்களுடைய கோயில்களும் இங்கு இருந்தது. எல்லாவற்றிலும் விசேஷமாக இந்த ஊரிலே மிகப்பெரிய யூத ஜப ஆலயம் இருந்தது. அதே அளவிலே யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜப ஆலயம் இந்த பட்டணத்திலே இருந்தது. இதை தவிர இங்கு உள்ள கிறிஸ்தவ சபையும் நாம் பார்த்த எல்லா சபைகளிலுமே நன்றாக வசதி மிக்கதாகவும் செழிப்பானதாகவும் இருந்தது. கிறிஸ்தவ சபையும் ஒரு கஷ்டத்துல பாடுகளுக்குள்ள கிடையாது, ஒரு வசதியான செழிப்பான ஒரு சபையாகத்தான் இந்த கிறிஸ்தவ சபையும் இருந்தது. இதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். கிபி 60 கிறிஸ்துக்கு பின் 60வது வருடத்திலே ஏற்பட்ட ஒரு பூகம்பம் நிலச்சரிவினாலே இந்த பட்டணம் முழுவதுமாக இடிந்து விட்டது. அப்பொழுது இருந்த அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் ரோமா ராஜாவிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்காமல், நீங்கள் எங்களுக்கு எந்தவித சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம், நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த முழு பட்டணத்தையும் சொந்த செலவிலே மீண்டும் கட்டினார்கள். அந்த அளவுக்கு பொருளாதார வசதி மிக்கவர்களாக, செல்வ செழிப்புள்ளவர்களாக இந்த நகரம் இருந்தது. இங்கு உள்ள சபையும் இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஹீரோபோலி மற்றும் கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கொலோசே சபையும், இவைகள் மூன்றுமே பவுலினுடைய உடன் ஊழியனும் சுவிசேஷகனுமாக இருந்த எப்பாப்பிரா என்பவரால் தொடங்கப்பட்டதாக நாம் இதை அறியலாம். இதை விசேஷமாக கொலோசே பட்டணத்திற்குரிய கடிதத்தை நாம் பார்த்தால் அதில் இதை குறித்த சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கொலோசேயிலே 1வது அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே நாம் படிக்கலாம். இந்த கொலோசே பட்டணத்திற்கு பவுல் கடிதம் எழுதுகிறார். ஆனால் கொலோசே பட்டணத்திற்கு அவர் சென்றதில்லை, அவர் போய் அதை ஸ்தாபிக்கவும் இல்லை, அந்த பட்டணத்துக்கு அவர் சென்றதும் இல்லை. ஆனால் அந்த பட்டணத்திலிருந்து வந்த அதை ஸ்தாபித்து அங்க நடத்தக்கூடிய அங்கிருந்து வந்த எப்பாப்பிராவின் மூலமாக அந்த பட்டணத்தில் நடக்கக்கூடிய சபையில் உள்ள காரியங்களை கேள்விப்பட்டு அந்த சபையை என்கரேஜ் பண்ணும்படியாக இன்னும் சற்று ஆலோசனைகள் புத்திமதிகள் சொல்லுவதாக இந்த கடிதம் எழுதப்பட்டது. வேதத்தில் உள்ள நிருபங்களிலே பவுல் எழுதியதிலே அவர் செல்லாத 2 சபைகளுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அது ஒன்று கொலோசே, இன்னொன்று ரோமன். ரோமருக்கு கடிதம் எல்லாம் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அவர் ரோமுக்கே போனார். அது வரைக்கும் ரோமுக்கு போகவே இல்லை. அதே போல இந்த கொலோசே. இதில் 1வது அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே நாம் அதை குறித்து கேட்கலாம். 6-7 வாசிக்கலாம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இது கொலோசே பட்டணத்திற்கு எழுதின கடிதத்திலே அவர் சொல்ல கொலோசேவில் உள்ள நீங்கள் இதை கேள்விப்பட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறார். அதே போல அந்த கடிதத்தினுடைய கடைசி பகுதியிலே 4வது அத்தியாயத்திலே சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். 12வது வசனத்திலிருந்து கடிதத்தை முடிக்கிற போது எழுதுகிறார், எப்பாப்பிராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான். கொலோசே பட்டணத்துக்கு எழுதுகிற போது இந்த கடிதத்தை முடிக்கிற போது கொலோசே 4வது அத்தியாயத்தில் 12 எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவன் ஊழியக்காரனுமாகிவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவில் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுடையவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதேக்கியாருக்காகவும் எரப்போலியாருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஸோ இந்த லவோதேக்கியா பட்டணத்துக்கும் இங்கேக்கும் அந்த சுவிசேஷம் சொல்லி சபை ஆரம்பிப்பதற்கு ஒரு மூலமாக இருந்தவர் இவர் என்பதை நம்ம அது சொல்லுகிறோம். அடுத்தபடியாக 15வது வசனத்தில் லவோதேக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, அதாவது கொலோசே சபைக்கு எழுதுகிறார், கொலோசே பட்டணத்திலே இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதேக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படியாக செய்யுங்கள்.
லவோதோக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். ஸோ கொலேசுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு, லவோதோக்கியாவுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனா லவோதோக்கியாவுக்கு எழுதின அந்த கடிதம் இன்று நம்ம கையில கிடையாது. அதனால அவர் அதுல என்ன எழுதினார் என்று தெரியவில்லை. ஆனா அந்த கொலேசு கடிதத்திற்கு அவர் எழுதின காரியங்களை நாம் படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட அந்த கொலேசே, எரப்போலி, லவோதோக்கியா மூன்றினுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒன்று போலதான் இருந்திருக்கணும். ஆவிக்குரிய நிலைமை இதை போலத்தான் இருந்திருந்திருக்கணும். ஆனா அந்த சபை மிகவும் பலமுள்ளதாக, வசதி உள்ளதாக வளர்ந்து கொண்டே வந்தது. இதை குறித்து வேதத்திலே, சரித்திரத்திலே பின்னாடி ஒரு கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 364வது வருடத்திலே கான்ஸ்டான்டைன் காலத்திற்கு பின்பாடு ஒரு கவுன்சில், கிறிஸ்திய கவுன்சில் கூடிய போது லவோதோக்கியாவிலிருந்து 32 பிஷப்புகள் வந்து கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. பிஷப் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஷப்பு போல அல்ல. இன்றைக்கு அநேக சபைகளுக்கு மேலாக ஒரு பிஷப் இருப்பார். ஒரு பிராந்தியத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கு மேலாக ஒரு பிஷப், ஒரு ஊருக்கு ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர், அவருக்கு கீழே உடன் ஊழியால் இருப்பாங்க. ஆனா இந்த ஆதி திருச்சபைகளில் அப்படி கிடையாது. ஒரே பட்டணத்தில் உள்ள சபையிலே, ஏனென்றால் ஒரே கட்டடத்திலே எல்லாரும் ஒன்றாக கூடிய ஆராதிப்பது கிடையாது. அங்கங்கே வீடுகளில் கூடி ஆராதித்து வந்ததுனால அங்கங்கு 10 வீடுகள் 15 வீடுகள் சேர்த்து வைத்து 5 வீடுகள் 6 வீடுகளாக ஒரு வீட்டிலே சேர்ந்து ஆராதனை அங்கங்கே இந்த ஆராதனை நடத்தக்கூடியவர்கள். அதை தீமோத்தேயு புஸ்தகத்தில் நாம் கண்காணிகள் என்று நாம் வாசிக்கலாம். அந்த கண்காணிகள் என்பதுதான் பிஷப் என்று மாறியாகிவிட்டது. அதே போல 32 பிஷப்புகள், அப்படின்னா 32 இடங்களிலே ஆராதனை நடத்தக்கூடிய ஊழியர்கள் அங்கு இருந்ததாக நாம் அறியலாம். அந்த அளவுக்கு இந்த லவோதோக்கிய சபை மிகப்பெரிய சபையாக 365ஆம் வருடத்திலே இருந்தது. அது வரைக்கும் இது பெரியதாக இருந்ததாக நாம் இந்த பட்டணத்தை குறித்து அறியலாம். இப்பொழுது இந்த சபைக்கு கிறிஸ்து சொன்ன செய்தியை நாம் பார்க்கலாம். இந்த கடைசி கடிதம் இது இந்த பட்டணத்திற்கு. இதற்கு அதிலே மிகப்பெரிய ஒரு பட்டணம் கொலோசை இருந்தது. அதற்கு எழுதவில்லை, எரப்போலிக்கும் எழுதவில்லை. ஆனால் லவோதோக்கியாவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இந்த லவோதோக்கியாவுக்கு எழுதிய செய்தியை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயத்தில் 14லிருந்து 22 வசனம் வரைக்கும் அந்த செய்தி இருக்கிறது. அதுல 14வது வசனத்திலே அவர் தன்னை இப்படியாக அறிமுகம் செய்து ஆரம்பிக்கிறார். லவோதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இதுல தன்னை குறித்து ஒரு 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி ஒண்ணு. 2வது, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிறவர் நான் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஆமேன் என்கிறவர் நான் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே அல்பா ஒமேகா என்று சொல்வார்கள், ஆதியும் அந்தமும் அவரே என்று சொல்வார்கள். அதாவது A to Z போல கிரேக்க மொழியில் அல்பா முதலிலே ஒமேகா கடைசியாக வரும், அல்பா ஒமேகா என்று சொல்வார்கள். ஆனா இங்கே அவரு நான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியும் ஆமேன் என்றும் இருக்கிறவர் சொல்கிறதாவது என்று சொல்லி விளக்குகிறார். இது அந்த சபையில் உள்ள சில காரியங்களுக்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதிலிருந்து அந்த சபையில் உள்ள சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்றால் இந்த கடிதம் எழுதப்பட்ட போது 90வது வருடம், கிறிஸ்துவுக்கு பின் 90வது வருடம், கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 60வது வருடத்திலே இந்த பக்கத்திலே சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் யோவானுடைய இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட போதும், யோவானுடைய இந்த வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட போதும் சபைகளுக்குள்ளே கள்ள உபதேசங்கள் பெருகி வந்து கொண்டே இருந்தது. நாம் ஏற்கனவே படித்து பார்த்தோம். பிற சபைகளே பிழையாமினுடைய போதகத்தை பின்பற்றுகிறவர்களும் நிக்கோலையர்களுடைய போதகத்தை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்று வந்தது. பொதுவாக நாம் அறியலாம். அப்பொழுது ஞான கொள்கை என்று சொல்லக்கூடிய ஞானாஸ்டிக்ஸ் என்ற கூடிய ஒன்று உண்டு. அவர்கள் பொதுவாக இந்த கிரேக்க தத்துவத்தையும் ரோமர்களுடைய ரிலிஜியஸ் தத்துவத்தையும் இந்த கிறிஸ்தவத்தையும் இணைத்து அதிலிருந்து சொந்தமாக சில வெளிப்பாடுகளை பெற்று சொல்லி வந்ததுனால பொதுவாக இயேசு கிறிஸ்து ஒரு தேவனுடைய ஒரு தூதர்,
ஒரு மனிதர், இஸ் நாட் காட், அவர் கடவுள் அல்ல என்று அவருடைய கடவுள் ஸ்தானத்திலிருந்து எடுத்துவிட்டு ஒரு எலியாவை போல, ஒரு மோசேயை போல, அவரும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் என்கிற ஒரு லெவலிலே அவருடைய தெய்வீகத்தை மறுக்கக்கூடிய ஒரு காரியம் சபைகளுக்குள்ளாக வேகமாக போய்கொண்டிருந்தது. இந்த காரியங்கள் வருகிற போதுதான் இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி அவர் வெளிப்படுத்துகிறார். இதிலே உதாரணமாக, நான் உண்மையும் சாட்சியும் உள்ள தூதன் என்று சொல்லுகிறார். இதை வெளிப்படுத்தலிலே 1வது அத்தியாயத்திலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஆரம்பத்திலேயே அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1வது அத்தியாயத்திலே 5வது வசனத்திலே 4-5 வாசிக்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற 7 ஆவிகளினாலும், 5வது வசனம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உண்மையுள்ள ஒரு சாட்சி அவர் என்று அவர் இதிலே எழுதுகிறார். அது என்ன என்பதை 6வது வசனத்தில் சொல்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று முடிக்கிறார். சோ இதைத்தான் அவர் அங்க திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். நான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி, நான் உண்மையுள்ள சாட்சி, நான் என்ன செய்தேன் என்பதை இங்க சொல்லுகிறார். பாவங்களற கழுவி பிதாவுக்கு முன்பாக உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற என்று சொல்லுகிறார். தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற என்று சொல்லுகிறார். இது கொலோசே பட்டணத்துக்கு எழுதின கடிதத்தில் நாம் படிக்கிற போது ஒரு காரியத்தையும், இந்த ஒரு காரியத்தையும் கொலோசே பட்டணத்திற்கு பவுல் ஒரு குறிப்பாக எழுதுவதை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த லவோதோக்கியாவிலையும் இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும். அதனாலதான் இந்த கடிதம் அங்கேயும் வாசிக்க முடியாம கொடுக்கப்பட்டதான். இதுலயும் அவர் சொல்லுகிறார். அவரு 1வது அத்தியாயத்திலே, கொலோசே 1வது அத்தியாயத்திலே 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கலாம். இதுல விளக்கமாக சொல்லுகிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று தம்மை விடுதலையாக்கி தமது குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும், அந்த குமாரனை குறித்து இங்கு விளக்கம் சொல்கிறார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர், எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர். அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவர் அல்ல, எல்லா சிருஷ்டிப்புக்கும் முந்தினவர், தேவனுடைய தற்சுரூபமானவர் என்று அவருடைய தெய்வீகத்தை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்தில் உள்ளவையிலும் ஆகிய காணப்படுகிறவையிலும் காணப்படாதவையிலுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். சோ இந்த காரியத்தை அவர் அழுத்தி திருத்தி சொல்லுவதற்கு காரணம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுக்கக்கூடிய ஒரு ராங் டீச்சிங்குள்ள அந்த சபை போய் கொண்டிருந்தது. அவரை ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர், ஒரு தீர்க்கதரிசி, தேவன் அனுப்பின காரியத்தை செய்தார், தேவனுடைய காரியத்தை சொன்னார்களே, அவர் தேவன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு இல்லாமல் அந்த ஒரு நிலைமையிலிருந்து அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிற ஒரு நிலைமைக்கு போயிருப்பதாக நாம் அறியலாம்.
யோவான் 1:1 அத்தியாயத்தில் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது என்று. இந்த யோவான் நிருபமும் இதுவும் கிட்டத்தட்ட சம காலத்தில் எழுதப்பட்டதுதான். அப்போது சபைகளுக்குள் இருந்த குழப்பம் அந்த கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை மறுதளிக்கக்கூடிய ஒரு உபதேசம் உள்ளே இருந்ததுனால அதை மறுக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தின் முக்கிய நோக்கமே அவருடைய தேவனுடைய குமாரன், 100% அவர் கடவுள், 100% அவர் மனிதன் என்பதை விளக்குவதற்காக கொடுத்தது. இந்த ஒரு குழப்பமா அங்க இருந்ததுனாலதான் அவர் சொல்கிறார், தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்று சொல்லுகிறவர், அதாவது ஆதியும் நான் தான், ஆமேனும் நான் தான் என்று சொல்லுகிறார். இந்த ஆமேன் என்பது என்னுடைய பேர் என்று இவர் சொல்லுகிறார். விசேஷமாக நாம் இந்த ஆமேன் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்திலே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது இப்படியாக எழுதுகிறார். 1வது அத்தியாயத்திலே 20வது வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்றால் அதற்கு அர்த்தம் அப்படியே ஆகட்டும், அவ்வளவுதான். ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அவரோடு சேர்ந்து நாமும் ஆமேன் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னபடியே ஆகட்டும், அதே ஆண்டவரே கேளும், அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் என்று அர்த்தம். இங்கு தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொன்னதாவது என்று சொன்னால், பரலோகத்தில் உள்ள தேவனுடைய எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், எந்த வாக்கு தத்தங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அதை ஆமேன் என்று போய் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்றுக் கொடுக்கணும். நீ கிறிஸ்துவை நீ ஒதுக்கி விட்டால் பிதாவிடத்துல இருந்து உனக்கு ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அந்த ஒரு காரியத்தை இவர் தெளிவாக சொல்லுகிறார். அதே போலவே எபிரேயர் நிருபத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். எபிரேயர் நிருபத்திலே 12வது அத்தியாயத்திலே நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். அதில் 1வது வசனத்திலே இப்படியாக வருகிறது, ஆகையால் மேகம் ஒன்றை தினத்திலான சாட்சிகள் மேல் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடவும். எப்பொழுது நாம் பாவ மன்னிப்பை அவரிடத்தில் பெற்றுக்கொண்டுகிறோமோ அப்பொழுது விசுவாசத்தை துவக்குகிறோம். என்ன விசுவாசத்தை துவக்குகிறோம்? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் ஒப்புரவாகி விட்டேன், இன்று என்னை அவர் பரிசுத்தவானாக நீதிமானாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், பரலோகத்திலிருந்து ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்து வருவார், அப்பொழுது அவரோடு எழுந்து சென்று 1000 வருடங்கள் நான் இந்த பூமியை அரசாட்சி செய்வேன், அதற்கு பின் அவரோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நித்திய பரம எருசலேமிலே நித்தியமாக வாசிப்பேன், என் குடியிருப்பு அங்கே இருக்கிறது. இந்த ஒரு சத்தியத்திலே விசுவாசத்தை வைக்கிறோம். இதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஆரம்பிக்கிறோம், ஆனால் பரலோகத்தில் போய் அவர் சமூகத்தில் போய்கிற போது முடிக்கிறோம். அதைத்தான் சொல்கிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓரத்திலே பொறுமையோடு ஓடக்கிறோம். ஆரம்பம் அவர்தான், கடைசியாக ஆமேனும் அவர்தான். இந்த காரியத்தை அவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உனக்கு எந்தவித ஆசீர்வாதமோ பரலோகத்தின் ஆசீர்வாதமும் கிடையாது, இதை ஜாக்கிரதையாக இது என்று சொல்லி இந்த தன்னுடைய அறிமுகமே அந்த சபையினுடைய நிலைமையை கொஞ்சம் குத்தி காட்டுவதாக, நீ என்னை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாய், இப்ப நான் யார் என்று உனக்கு விளக்குகிறேன் என்கிற போலதான் சொல்லுகிறார். அடுத்தபடியாக இந்த சபைக்கு நான் கண்ட காரியங்களிலே நல்லது என்னது, உன்னிடத்தில் செய்த காரியங்கள் நல்ல காரியங்கள் என்னது என்று பார்த்தால் இந்த சபையில ஒரு பாராட்டும்படியாக எதுவுமே இல்லை. எதுவுமே சரியாக இல்லாத இந்த 7 சபைகளிலே 2 சபைகள் எதுவுமே சரியாக இல்லாத சபைகள். முதலாவது சர்தை, 2வது லவோதிக்கேயா. இதுல பாராட்டும்படியாக செய்ய முடியாக எதுவுமே கிடையாது, ஆனா குறைகள் தான் இருக்கிறது. அந்த குறைகள் என்ன என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயத்திலே 15வது வசனத்திலே நாம் படிக்கலாம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல,
குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, ஆனா காரியங்கள் நடக்குது, சபை ஆராதனை நடக்குது, சபை ஒழுங்கல் நடக்குது, காரியக்கிரமம் நடக்குது, சுவிசேஷ ஊழியங்கள் நடக்குது, போறீங்க வாரீங்க ஆராதிக்கிறீங்க எல்லாரும் செய்றீங்க. ஆனா அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. ஒன்று டீ போல சூடா இருந்தா குடிக்கலாம், இல்லை கூல்ட்ரிங்க் போல கூலா இருந்தா பண்ணலாம். நீ வெது வெதுப்பான ஆறி போன டீயா இருக்கிற, உன்னை எப்படி நான் குடிக்க முடியும் அப்படிங்கிறது. நீ அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஆனா பேருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நிக்கிறேன், நீ இது ஒண்ணும் எனக்கு சரியில்லைங்கிறார். இதே ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசம் சென்ற போது தேவன் அவர்களுக்கு வெளிப்படையாக அந்த சபை ஒழுங்குகள் ஆராதனைகள் குறித்து வெளிப்படையாகவே அவர் பேசினார். ஏசாயாவினுடைய நிறுவத்திலே 1வது அத்தியாயத்திலே நாம் அதை பார்க்கலாம். ஏசாயா 1 நாம் அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில தான் இந்த சபை போய்கொண்டே இருந்தது. ஏசாயா 1வது அத்தியாயத்திலே வசனம் 11 நாம் படிக்கலாம். 10 வாசிக்கலாம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோரோவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஆபிரகாம் சந்ததியருக்கு எழுதுகிற போது சொல்ல, சோதோமின் அதிபதியை கொமோரோவின் ஜனமே என்றது ஆரம்பிக்கிறது. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலியும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களில் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அது என்னை ரொம்ப டயர்டாகிருச்சுங்கிறாரு. ஸோ இந்த பட்டணத்துக்கு எழுதுகிற போதும் அப்படிதான் சொல்லுகிறாரு. நீ அனலாவது இருக்கலாம், குளிராவது இருக்கலாம், ரெண்டும் இல்லாம இருக்கிற, அதனால சரியில்லைன்னு அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:16 இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறதுனால உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அதாவது குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத உங்க ஊர் தண்ணியை போலவே நீயும் இருக்கிற அப்படிங்கிறார். என் பார்வையிலே உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய ஆராதனைகள், உன்னுடைய ஒழுங்குகள், உன்னுடைய சபை காரியங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியை குடிச்சா அவன் நோய்வாய்ப்பட்டு போயிடுவான். அதே போல உங்களுக்குள்ள இருந்தா நானும் சிக்காயிருவேன். யூ ஆர் மேக்கிங் மீ அ சிக் என்று சொல்லுகிறார். அதனால அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை. உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். உன்னை வெளியே துப்பிடுவேன் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் உனக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறார். அதற்கு காரணம் என்னங்கிறதை அவர் சொல்லுகிறார். அதுல இருந்த காரணம் என்ன, அவர்கள் அப்படி வாந்தி பண்ணி போடுவதற்காக இருந்த காரணம் என்ன? ஒரு ஓமையாத்தான் சொன்னாரு. குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ ரெண்டுமே இல்லை. ஆனா சபை நடக்குது, போகுது, வருது, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது ஒன்றும் சரி இல்லை. நான் சொன்னபடி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. ஆனா என் பேரை கொண்டு என்னென்னமோ நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இது சரியில்லை, அதனால நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேங்கிறார். அதுக்கு காரணம் என்ன என்பதையும் சொல்லுகிறார். 17வது வசனத்திலே சொல்லுகிறார். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், இதுதான் உன்னுடைய நிலைமை. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணமா இருக்கிற இதை அறியாம நான் ஐஸ்வர்ய சம்பனன் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால். உண்மையிலே சபை கண்டிஷன் அப்படிதான். அது எர்த்லி பிளஸிங், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் அவர்கள் நிறைந்து இருந்தாங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கு, நான் ஆசீர்வதித்திருக்கார், கர்த்தன் கிரியாக நான் நன்றாக வசதியாக செல்வ செழிப்போடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரு, நீ பூமிக்குரிய காரியங்களை வைத்து நீ உனக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தினை அளந்து கொடுத்து உன்னை நீ அளந்து பார்த்து ஒரு அளவுகோல் கொடுக்கிறாய். ஆனால் அது சரியல்ல. ஆனால் பரலோகத்தினுடைய பார்வையிலே, என் பார்வையிலே
நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கன், தரித்திரன், குருடன், நிர்வாணி என்கிறார். நிர்பாக்கியம் என்று அவர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்த்தாலே, வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயத்திலே 6வது வசனம், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற போது அவரோடு உயிர்த்தெழுந்த ஒரு ஜனம் சொல்லும். அதை குறித்து அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கு முன்பு ஆசாரியராயிருந்த அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், ஆனாலோ நீயோ நிர்பாக்கியவான். ஆனா அந்த இரண்டாம் வருகை இருக்கும்போது உயிர்த்தெழுதல் நீ எந்திரிக்க போறதில்ல. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல நீ அன்னைக்கு தான் எந்திரிச்சு நீ வர வேண்டி இருக்கும் அப்படிங்கறத ஒரு மறைமுகமா ஒரு குத்தியை காமிக்கிறாரு. இரண்டாவது, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன் அப்படிங்கிறாரு. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துல 19வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் அந்நாளிலே, என்ன நாளிலே? அவர் வருகின்ற அந்நாளிலே எல்லாரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். ஐயோ இது எல்லாம் தெரிஞ்சும் நான் விட்டுட்டேனே, ஐயோ 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 என்று பரிதபிக்கப்படத்தக்கவனாக நீ அன்னைக்கு நீ நிப்ப நீ அப்படிங்கிறார். இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக, இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக, இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் எனக்கு இன்னைக்கு கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சோகம் கொடுங்க, உலக பிரகாரமான காரியங்களுக்காக பண வசதியை கொடுங்க, வீடு நல்லா வேணும், நல்ல வசதியா வேணும், இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரமே அவரை பின்பற்றி வந்தால் அந்நாளிலே நாம் எல்லாருக்கும் முன்பதாக பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அதைத்தான் சொல்லுகிறாரு, நீ நிர்பாக்கியவானும் பரிதபிக்கப்படத்தக்கவனுமா இருக்கிறாய். மூன்றாவது சொல்லுகிறாரு, நீ தரித்திரன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் லூக்கா சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது சில காரியங்களை அதிலே சொல்லுகிறார். லூக்கா 12வது அத்தியாயத்திலே 15 நாம் படிக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து ஆசையை பாகம் பிரித்து கொடுக்கும்படியாக கேட்டான். அப்பொழுது அவரு லூக்கா 12:15வது வசனம், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அதனால என்ன வேணும்னு ஆசைப்படாதீங்கப்பா, அது உங்களுக்கு ஜீவன் அல்ல, முக்கியம் அல்ல. அதை சொல்லிவிட்டுத்தான் பின்னாடி ஒருவனுக்கு வயல் நிலத்துல நன்றாக விளைந்திருந்தது, அவன் விளைச்சல் எடுத்து குடவன் பத்தல, குடவனை இடிச்சுட்டு பெருசா கட்டிட்டு சொன்னா, அப்பா என் ஆத்மாவே நிறைய உனக்கு அநேக வருஷங்களுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், புசித்து குடித்து இளைப்பாருன்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் வார்த்தை வந்தது, மதிகையுடனே இன்று இரவிலே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவில் யாருடையதாகும். இது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பூமியில உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற, ஆனா பரலோகத்துல அங்க உனக்கு ஒண்ணு இல்ல, நீ அங்கே தரித்திரம் தான் நீ அப்படிங்கிறாரு. மார்க் 10வது சுவிசேஷத்துல 10வது அத்தியாயத்துல நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். இதுல இருந்து ஒரு காரியம் நாம் படிக்கலாம். ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்து முழங்கால் படிட்டு கேட்டா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னா, அவர் சொல்லுவாரு, கற்பனைகளை கைப்பிடிப்பா அப்படின்னாரு. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னாரு. மார்க் 10வது அத்தியாயத்துல 21வது வசனம், இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, அவனை பார்த்து அவன் மேல அன்பு கூர்ந்து, அவன் உண்மையான நிலை பூமியில என்ன, ஆனா பரலோகத்துல அவனுடைய பொசிஷன் என்னங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அன்பு கூர்ந்து அன்போட தான் சொல்றாரு, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இங்க பணக்காரன் இருக்கான், நீ அங்க தரித்திரனா தரக, அதனால இந்த பொக்கிஷ வைத்து அங்க சேரு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. 12 அப்போஸ்தலர்ல இவனும் ஒரு அப்போஸ்தலனா இருந்திருக்கலாம், அந்த ஒரு சான்ஸ். ஆனா அவன் ஆசி அதிகமா இருந்தனால விட்டுட்டு போயிட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. சீசர்கள் உடனே அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அதுக்கு இன்னொரு விளக்கமும் தெளிவா சொல்லுகிறாரு. 24வது வசனத்திலே சீசர்களோட வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே
ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவனெல்லாம் போக முடியாது என்ற அர்த்தம் அல்ல. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன். இன்னைக்கு ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை வகுத்த வழின்னா உடனே இருக்கிறதுல பெரிய டாக்டர் யாவது அப்பாயின்மெண்ட்டை போன பண்ணிக்கையில கார்ல ஏறு போய் இறங்கு, என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு, என்ன பெஸ்ட் மருந்து இருக்கு பாருன்ட்டு போயிடுவான். ஆனா ஐஸ்வர்யம் இல்லாத ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தானா அவன் உடனே ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட ஓடுவான். ஐஸ்வர்யம் உள்ளவன் தன் ஐஸ்வர்யத்தின் மேலதான் நம்பிக்கை வச்சிருப்பான். இந்த பக்கத்துல ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே இந்த ஊர்ல பெரியாள் யாரு, எம்எல்ஏ யாரு, கலெக்டர் யாரு, இல்ல எஸ்பி யாரு, அவரை போய் பாரு, என்ன வேணாலும் தரேன், இந்த பயலை வச்சு எனக்கு செட்டில் பண்ணுங்கன்னு கேட்பான். ஆனா சாதாரணமான ஒரு மனிதன் என்ன சொல்லுவான், பிரச்சனை நடந்தா ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுவீங்க என்ன செய்யுங்கன்னா அவர்கிட்ட வருவான். இதைத்தாங்க சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் ஆண்டவரே தன் முதல் ஸ்தானமாக தன் தேவையாக கருதாமல் ஐஸ்வர்யத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கொஞ்சம் கடினம்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. மலைப்பிரசங்கத்திலே மத்தேயு 5 சொன்ன முதல் பாக்கியவான் வசனமே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன்னா அவங்க ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். என்ன தேவையா இருந்தாலும் தேவனையே சார்ந்து தேவனையே அண்டி தேவனே எனக்கு இது வேணும் இது வேணும்னு அவரை கேட்கிறவங்களாக அவரோடு அந்த ஒரு உறவுக்குள்ளாக நெருங்கி ஐக்கிய உறவுக்குள்ளாக வருவாங்க. பணம் நிறைய இருந்தா அந்த ஒரு ஸ்திரியை போலதான் 18 வருடங்கள் வியாதியை தன் ஆசையெல்லாம் செலவழித்து போட்டுட்டு தான் கடைசியா வந்தான். அந்த மாதிரி இல்லாம இவன் ஆவியில எளிமையுடன் முதல்ல வந்துருவான். எதான் சொல்லாரு, நீ அங்க பணக்காரன் அல்ல, ஆனா இங்க பணக்காரனா இருக்கிற நான் அங்க இல்ல, நீ தரித்திர நீ அங்க அப்படிங்கிற. அடுத்தபடியாக நீ குருடன் என்று சொல்லுகிறார். நீ குருடனா இருக்கிற நீ அப்படிங்கிறார். குருடன் என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று பார்த்தால் மத்தேயு 15வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை படிக்கலாம். மத்தேயு 15 வேதபாரகர்களும் பரிசேயரும் இயேசுட்ட வந்து உம்முடைய சீசர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாம சாப்பிட்றாங்களே, பாரம்பரியமா கடைப்பிடிக்கிறத விட்டு இவங்க என்ன குறுக்க போறாங்களே, இவங்க சரியில்லையே என்று சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களை கண்டிக்கிறாரு. நீங்க பாரம்பரியத்தினால தேவன் சொன்னதே தள்ளி போட்டுட்டு நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக போஷித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று அவர்களை குறித்து ஏற்கனவே அவங்க இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காருப்பா, அப்படித்தான் இருக்கீங்கன்னு சொன்னார். அப்போது சீசர்கள் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. 12வது வசனம் மத்தேயு 15:12. அப்போது சீசர்களிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா, அவங்க உள்ளத்துல குத்தப்பட்டு இந்த கோவப்பட்டுட்டு உங்க மேல ஒரு எரிச்சலா இருக்காங்கிறத நீங்க அறிவீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது ஒரு பிரதித்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. பாரம்பரியமா வழக்கமா அப்படிதான் செஞ்சுட்டு வரணுங்கிறது போது இந்த மாட்டிக்குவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்தபடியாக மத்தேயு 23வது அத்தியாயத்திலே நாம் படித்து பார்த்தால் அந்த வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களும் விரோதமாக அவர்கள் திட்டுறாரு. அந்த திட்டுற போது 16வது வசனம் 19, 24, 26, 28 இதெல்லாம் படித்து பார்த்தா அவங்கள பார்த்தா குருடர்களே 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 குருடர்களேன்னு சொல்லி திட்டுறாரு. இது வசனங்களை நம்ம மெதுவா 23வது அத்தியாயத்துல படித்து பார்த்தீங்கன்னா அவரு 6 இடங்களிலே பரிசேயரும் நியாயப்பிரமாணிகளும் பார்த்து நீங்க குருடங்கிறாரு. ஏன்னா வேதத்தை கையில வச்சிருக்கீங்க, விளக்கத்தை வச்சிருக்கீங்க, ஆனா தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவர் எதற்காக இது சொன்னார், ஏன் சொன்னார்னு உங்களுக்கு தெரியல. ஆனா என்னமோ எங்க முன்னோர்கள் செஞ்சாலும் பாரம்பரியமா இப்படிதான் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறீங்க நீங்க. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர்களை குறித்து சொன்ன ஒரு குறிப்பு, நீங்கள் நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் தான். ஏசாயா 61:10 சொன்னப்பட்டது போல நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும். சோ அந்த ரட்சிப்பின் வஸ்திரமே இல்லாம தான் இருக்கிறாங்க.
அதனால ரட்சிக்கப்பட்ட அனுபவமே இல்லை, ஆனா சபையாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஆனா அது இல்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் இந்த குறைகளை சொல்லிவிட்டு வெளியே வருவதற்கு ஆலோசனை என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் குறைகளை சுட்டிக்காட்டி அப்படி வித்துட்டு போறவர்ல அதுல இருந்து வெளியே வர முடியாது, ஆலோசனை சொல்லுவார். வெளிப்படுத்தல் 3:18 வசனத்திலே, நான் நீ ஐஸ்வர்யவானுமாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடைம்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இதுல 3 காரியத்தை என்கிட்ட வாங்கிக்கோங்கிறார். ஒண்ணு, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் வாங்கிக்கோ. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி வெண் வஸ்திரங்கள் என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது தமிழ் வேதாகமத்தில் நாம் படிக்கிற போது நீ வாங்கிக்கொள் அப்படின்னு இருக்கு, அதாவது என்னிடத்துல பெற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தமாயிருது. ஆனா நீங்க மத்த எந்த டிரான்ஸ்லேஷன் போனீங்கன்னாலும், உதாரணத்துக்கு ரோமன் பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா கூட இது என்னிடத்தில் விலைக்கு வாங்கிக்கொள் என்றுதான் இருக்கு. ரோமன் கத்தோலிக்கலோட தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா கூட என்னிடத்தில் வாங்கிக்கொள்ளணும் இல்லை, என்னிடத்தில் விலைக்கு வாங்கிக்கொள், இது ஃப்ரீ கிடையாது, நீ ஏதாவது கொடுத்து தான் வாங்கணும் என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா யூ பை ஃப்ரம் மீ அப்படின்னு தான் வருது, யூ ரிசீவ் ஃப்ரம் மீ கிடையாது, யூ வில் கெட் ஃப்ரம் மீ அப்படிங்கிறது கிடையாது. யூ பை ஃப்ரம் மீ, விலை கொடுத்து வாங்கிக்கொள். மராட்டி வேதாகமத்தில் விலைக்கு வாங்கிக்கோ, விக்கத் கே, விலை கொடுத்து வாங்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல 3 காரியங்கள் உனக்கு தேவை என்று சொல்லுகிறார். ஒன்று, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், அதை என்னிடத்துல வாங்கிக்கொள். அது என்ன அந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்றால் எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தால், 1 பேதுருவிலே 1வது அத்தியாயத்திலே 7வது வசனத்தில் நாம் படிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கணும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படி பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது, அப்படி உன் விசுவாசமும் சோதிக்கப்படும். சோதிக்கப்பட்டு உன் விசுவாசம் பலப்படணும். அந்த விசுவாசம் உனக்கு வேணும், அதை நீ என்கிட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் எதை குறித்து உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், என்ன விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும்ங்கிறது இதுல மேலே உள்ள 4-5 வசனங்களிலே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிக்கப்பட போகிறீர்கள். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சுதந்திரம்? அவருடைய வாரிசாக, அவருடைய சொத்து அனைத்திற்கும் உரிமை உள்ளவர்களாக, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரம், தேவனுடைய வாரிசும் தேவனுடைய பிள்ளைகளுமாக நாம் போகக்கூடிய அந்த ஒரு வாரிசு உரிமையை கொடுத்திருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிறது. அது பெற்று அதற்கு நான் இப்பொழுது என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் போக வேண்டும். இதைத்தான் அவர் அங்க சொல்லுகிறார். பொண்ணு இது வெறும் என்னிடத்தில் ஐஸ்வர்யம் ஆகும்படி என்னிடத்தில் பொன்னை பெற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்று சொல்லுகிறார். பொன் சுத்திகரிப்பதற்காக நெருப்பிலே புடமிடுவார்கள், குகையில வைத்து உருக்குவார்கள், அக்கினியில உருக்குவாங்க. அதுல உருக்குகிறதனுடைய காரணம் என்னவென்றால், அதற்கு உள்ளதாகவே பொண்ணுக்குள்ளேயே மற்ற சில மெட்டல்கள் மிக்ஸ் ஆகி உள்ள கலந்துருக்கும். அதாவது வெளியே இருக்கிறதுனா தண்ணீரில் கழுவலாம், ஆனா உள்ளுக்குள்ளேயே ஒன்றோடு ஒன்றாக கலந்து போய் விட்டதை பிரித்து எடுக்க வேண்டும் என்றால் அக்னியில போட வேண்டும். அந்த அக்னியிலே பொன் உருகுகிற போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் வெளியேறி எரிந்து கறி சாம்பலாகி போய்விடும். அந்த புடமிடுகிறவன்ட்ட எப்போ உனக்கு இது சுத்தங்கிறது தெரியும், சுத்தமாயிருச்சுங்கிறது தெரியும், எப்ப நீ இதை எடுப்ப அப்படின்னு ஒருத்தர் கேட்டபோது அவன் சொன்னான், இல்லைங்க, அந்த பொண்ணை நெருப்புல போட்டு சுட்டுக்கிட்டே இருப்பேன், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த பொண்ணுல எப்பொழுது என் முகம் தெரிகிறதோ அப்போ
எனக்கு தெரியும் இதில் உள்ள அசுத்தம் எல்லாம் நீங்கி போச்சுன்னு, அப்ப அதை வெளியே எடுப்பேன் அப்படிங்கிறார். என்னிலே கிறிஸ்துவனுடைய சாயல் தெரியும் வரை என் விசுவாசம் சோதிக்கப்படும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதியின் நடக்கை, அவருடைய தேவனுக்கு கீழ்ப்படிதல், அவருக்கு அன்பு கூறுதல், தேவனுடைய ஆதீனத்துக்கு அடங்கி இருத்தல், இந்த அவருடைய சுபாவம் என்னிலே வெளிப்படுகிற வரை, தேவனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய சாயல் என்னிலே தெரிகிற வரை என் விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு என்கிட்டக்கவா நான் அதை சுத்திகரித்து உனக்கு எடுத்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள். ஏசாயா 61:10 நாம் இந்த வஸ்திரங்களை குறித்து நாம் படிக்கலாம். ஏசாயா 61வது அத்தியாயத்திலே 10வது வசனத்திலே வரும். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இதிலும் கூட விசேஷமாக மணவாளன் தன்னை ஆபரணங்களால அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், கல்யாணத்துல அநேகமா பெண்கள் தான் அதிகமாக நகைகளால தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். மணவாளன் ஜாஸ்தி நகை போட்டுட்டு நிக்கிற மாதிரி ஜாஸ்தி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா கையில 1-2 மோதிரம் போட்டிருக்கலாம், கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாரு, இந்த கையில கோல்டுல ஒரு வாட்ச் போட்டிருப்பாரு, அவ்வளவுதான். கோட் சூட் எல்லாம் இருக்கும் போது நகைகளால தன்னை அலங்கரித்து நிற்பதில்லை. ஆனா தமிழிலே நமது வேதாகமத்தில தான் மணவாளன் ஆபரணங்களை தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் கொடுத்திருக்கு. ஆனால் இங்க பிற மொழிபெயர்ப்புகளையும் ஆங்கில வேதாகமங்களையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மணவாளன் ஆசாரியனை போல தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் என்றுதான் அந்த எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியனை போல. பிரதான ஆசாரியனுக்கு தேவன் கொடுத்த உடையிலே, அவன் உடையில எல்லாமே கீழே எல்லாம் வெல்லும் மாதுளம் பழமும் தங்கத்துல தான் தொங்கிக்கிட்டு இருந்தது. அவனுடைய மார்பிலேயே 12 கற்கள், விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. அவன் நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு கிரீடம் இருந்தது. தங்கத்தினாலான சுத்த பசும் பொன்னினாலான ஒரு கிரீடம் இருந்தது. அவன் ஆடை அலங்காரமாக செழிப்பாகத்தான் இருந்தது. அவர் அதைத்தான் சொன்னார், மூல பாஷையில அப்படித்தான் இருக்கு. ஆசாரியனை போல தன்னை அலங்கரித்துக் கொள்ளத்தக்கதா, மணவாட்டி நகையில அலங்கரித்துக் கொள்வது போல ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் எனக்கு கொடுத்தார். இந்த வஸ்திரத்தை என்கிட்ட வாங்கிக்கோ. மறைமுகமா சொல்லிடுறான், நீ ரட்சிக்கப்படவே இல்லப்பா, ரட்சிப்பை என்கிட்ட வாங்கிக்கோ. ரட்சித்தா மட்டும் போதாது, நீதியிலே நடந்து அந்த நீதியின் பலனை பெற வேண்டும். ரோமர் 4வது அத்தியாயத்திலே 25வது வசனம் கடைசியா சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டும், அது ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு, நம்மை நீதிமான ஆக்குவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்பொழுது நமக்கு நீதியை கற்றுக் கொடுத்து நீதியின் வழியில கொடுத்து நம்மை நீதிமான ஆக்கி மேலே கொண்டு போகிறார். வேதத்தினுடைய கடைசி கட்டளையும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி உள்ளவன் இன்னும் நீதி என்றுதான் வருகிறது. சோ இந்த இரண்டையும் என்கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும். மருந்து வேணும். உங்க ஊர்ல மருந்து விற்கிறாங்க கண்ணுக்கெல்லாம், ஆனா உனக்கு குருட, நீ உனக்கு மருந்து வேணும். அந்த மருந்தை என்கிட்ட நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. அது என்ன மருந்து? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு எல்லாருமே தெரியும். சவுல் தேவனுக்கு விரோதமாக போன போது தேவன் இயேசு கிறிஸ்து அவன் முன் இறங்கி அவனை கண்டித்து பேசின போது அவருடைய தரிசனத்தை கண்டபோது அவன் கண்கள் குருடாகி விழுந்தான். ஆனா அனனியா என்கிற ஒரு மனிதனை தேவன் அங்கே அனுப்பினார், கிறிஸ்து அனுப்பினார். அவன் போய் சொல்லுகிற போது, பவுலே, நீ வழியில் கண்ட அந்த இயேசு கிறிஸ்து நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியால் உன்னை நிரப்பும்படியா என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராத வரைக்கும் இந்த வேதத்தினுடைய பல காரியங்கள் நமக்கு புரிவது மிகவும் கடினம்தான். அவர் உள்ளே வந்தால் ஒளிதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய பார்வை, பரலோகத்தின் காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். சோ அந்த காரியங்களுக்காக பார்வை அடைய வேண்டும் என்றால், அதனால்தான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தோடு ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை செய்தவனுக்கு முதலாக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது கொடுத்ததனுடைய காரணமே
அவனுக்கு நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும் சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவதற்கும் இயேசு கிறிஸ்து சொன்னவையில் அவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்கும் அவனோடு உடனிருந்து அவனை வளர்த்து பலப்படுத்தி கொண்டு வருவதற்கும் சோ இதை குறித்து தான் அங்கே சொல்லுகிறது. உனக்கு ஆவியானுடைய வழிநடத்தல், நீ ரட்சிக்கப்படவில்லை, அப்புறம் கூட ஆவியானவர் இருப்பார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ ஆவியானவர் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். ரெவலேஷன் 3வது அத்தியாயத்தில் 19வது வசனம், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களே கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்களை நான் கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன் என்கிறார். இதை நம்ம 1 பேதுருவில் 1வது அத்தியாயத்தில் இப்ப மேல சில காரியங்களை நாம படித்தோம். அதிலேயே சில காரியங்கள் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்ட இந்த காரியத்திலே 5, 6, 7 படிக்கலாம். பேதுரு 1வது அத்தியாயத்தில் 5, 6, 7 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அது என்ன அந்த சோதனைங்கிறது? அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விளையாடப்பட்ட உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும். அது என்ன சோதனை, அது என்ன அப்படிங்கிறது யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1வது அத்தியாயத்திலே அவர் தெளிவாக எழுதி வைக்கிறார். யாக்கோபினுடைய நிருபத்திலே அவர் தெளிவாக எழுதுகிறார். 1வது அத்தியாயத்திலே 2வது வசனத்திலிருந்து, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராயிரம் நிறையுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவர்க்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவனும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உபத்திரவத்துக்குள்ள கூடிய விசுவாசன் பரீட்சையிலே உபத்திரவத்துக்குள்ள போகும்போது நீங்க கஷ்டப்படுகிற போது இதுல இருந்து வெளிவருவதற்கு வழி என்ன? ஆண்டவரே, இதில் என்ன தவறு, நான் என்ன சரி செய்த வேண்டும், என்ன பண்ண வேண்டுங்கிற ஆலோசனை அவர்களை கேட்கீங்கன்னா அதற்குரிய ஞானத்தை அவர் கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஏசாயா 11:2 தேவனுடைய ஆவி வருகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் கர்த்தரை அறிகிற அறிவையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும் ஆவியும். அவர் வருகிற போதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்கிற ஒரு வெளிப்பாடும், ஒரு உணர்வு சுற்றி என்ன நடக்கிறது, என்ன பண்ண வேண்டும் என்கிற ஒரு உணர்வையும், இது வெளிவருவதற்குரிய ஆலோசனையையும் அந்த ஆலோசனையை செயல்படுத்தக்கூடிய பலனையும் அவர் கொடுத்து, இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவுனா புஸ்தகத்துல படிச்சோ அடுத்தவங்க சொல்லியோ கேட்டு வருகிற அறிவு அல்ல. அவர் பேசுவதை கேட்டு அவர் காரியத்தை செய்து அவரிடத்திலிருந்து பாராட்டு பெற்று நான் அவரோடு பேசி அவர் என்னோடு பேசி எங்கள் இருவருக்கும் இடையாக இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பிலே உறவிலே வளர்ந்து அவரை நான் அறிகிற அந்த அறிவிலும் அவர் அண்டை நெருங்கி சேர விரும்புவது. இன்னொரு காரியம் என்ன இருக்குன்னா, தேவனுக்கு பயப்படுதல் முக்கியமாக இருக்கணும். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழி தெளிவாக சொல்லுகிறது. துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வருவதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். தப்பு என்று எது தெரியுது அதெல்லாம் செய்யாம வெளியே வந்தேன்னா அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதுல நம்ம வளரணும் அப்படிங்கிறது. நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், இப்படித்தான் அவர் சிட்சிக்கிறார். இதுல நாம் வளர வேண்டும். இதுல யாக்கோபு 1:12 வசனம் 13வது வசனம் படிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப யார் என்னை சோதிக்கிறாங்க? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சைக்கு பிரச்சனையே
இந்த சோதனைக்கு காரணமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய என் முந்தின சுபாவங்கள், பழைய சுபாவங்கள், என்னுடைய சுயம், என்னுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் எனக்குள்ளாக இருப்பது கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு எனக்கு இடையில இடைஞ்சலாக இருக்கக்கூடிய என் சுபாவத்துக்குள்ளே கலந்து போனது. இதை வெளியே ஏற்றுவதற்கு எப்படி விசுவாசத்தை நெருப்பிலே பொன்னை போட்டு புடமிட வேண்டுமோ அதே போல சோதனை. அந்த சோதனைகளுக்கு காரணம் தேவன் அல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம் தேவனோடு என்னை இணைய விடாமல் பிரச்சனை ஆகிறது. அந்த நேரத்தில் தேவன் இதை எப்படி கலைந்து எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகள் கொள்ளி அந்த ஒரு பாடுகளுக்கு மூலமாக போகிற போதுதான் எனக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். அதை வெளியே எரிந்து போட்டு கலைந்து எடுத்து போட்டு என் சுபாவத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து போட்டு கிறிஸ்துவனுடைய சுபாவம் என்னில் வெளிப்படத்தக்கதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், யோவானில் சொல்லுகிறார், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படமும் வந்தேன். சும்மா ஜீவன் மட்டும் கொடுக்க வரல, அந்த ஜீவன் பரிபூரணமாக என்னை போல நான் பூமியிலே வாழ்ந்தேனே எப்படி அப்படி என்னை போல அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தேவ சித்தம் செய்தவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக வளர்வதற்கு என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். இந்த காரியத்தில் அவர் உடன் இருந்து நம்மை கொண்டு வருகிறார். இதுதான் இந்த காரியத்துல நம்ம வளர வேண்டும். இதை பவுலும் சொல்லுகிறார். ரோமர் 5வது அத்தியாயத்தில் பார்த்தா, இந்த எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறார். ஏனென்றால் என்னுடைய சுபாவங்கள் களையப்படுகிறத நான் அறிந்தனால நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக இந்த ஆலோசனைகளுக்கு அப்புறம் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப என்று சொன்னதுக்கு அப்புறம் வெளிப்படுத்தல் 3:20 வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, பொருள் இருக்கு. அதனால அவர் ஓரமா வச்சுட்டு இவங்க பாட்டு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவர் வெளியவே தள்ளிட்டாங்க. அதனால அவர் வெளியே தான் நிற்கிறார். வெளியே நின்று கொண்டுதான் அவர் சொல்லுறாரு, நான் வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன், வெளியே சபைக்கு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறேன். எப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற யாராவது என் குரலை கேட்டீங்கன்னா, கதவை திறந்தேன்னா நான் அவன் இடத்தில் பிரவேசிப்பேன். சபைக்குள்ள வருவேன்னு சொல்லல, நான் அவன் கூட பிரவேசிப்பேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நானும் அவனோட போஜனம். யோவான் 10வது அத்தியாயத்தில் தெளிவாக நமக்கு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். யோவான் 10 நம்ம படிக்கலாம். யோவான் 10வது அத்தியாயத்தில் 14, 15 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 27, 28வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பிரித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிறார். என் சத்தத்தை கேட்டு வந்தேன்னா இதுதான் உனக்கு என் பின்னாடியே வா அப்படிங்கிறார். அதே யோவான்ல 17வது அத்தியாயத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 17வது அத்தியாயத்திலே பிதாவை நோக்கி கொல்கதா மலைக்கு செல்ல முன்னதாக அவர் பண்ணின ஜெபத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறார். 17, 14 இருந்து, நான் உம்முடைய வார்த்தையில அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போலும் அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். அங்கே என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்றார். இங்கே உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவள் தீமை வராம காத்துக்கோங்க என்று நமக்காக அன்றைக்கு அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நான் உலகத்தான அல்லாதது போல அவர் உலகத்தாரன் அல்ல,
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தான் பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். என்னோட வார்த்தையை கொடுத்துருக்கேன், அவங்க வார்த்தையை கேட்டுருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறார். இங்கே அதான் சொல்லுகிறார், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், என்னோடு போஜனம் பண்ணுவேன். நான் போஜனம் பண்ணுவேன் என்கிற ஒரு வார்த்தை இங்கே வந்து விட்டது. ஆனால் மற்ற வேதாங்கள் மத்தியில் டின்னர் என்று வருகிறது. பிரேக்ஃபாஸ்ட் கூட கொஞ்சம் தான், லஞ்சு கூட தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மற்ற இடங்களில் லஞ்சுங்கிறது லைட்டாக தான் இருக்கும். பட் டின்னர் தான் கொஞ்சம் ஹெவியாக நிதானமாக உட்காந்து மெதுவாக பேசிக்கிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டே சாப்பிட்றது. அதைத்தான் அவர் சொல்லிடுறாரு, அவன் என் கூட உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான், நான் அவனோட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு காரியத்தை அவனுக்கு தருவேன். நான் இன்றைக்கு அவனோடு நான் அவன் வீட்டில் உட்காந்து அவன் கூட சாப்பிடுவேன். நாளைக்கு அவன் என் கூட என் வீட்டில் மேலே உட்காந்து சாப்பிடுவான். இந்த ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். யோவான் 14:23 சொல்லுகிறாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசனம் பண்ணுவோம். உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி என்று சொன்னார். அவர் பொய் சொல்றவரே கிடையாது. அவரில் அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்து கொண்டு இருக்கிற போது கண்டிப்பாக பிதா என் மேல் அன்பாய் இருப்பார். பிதாவும் கிறிஸ்துவும் என்னோட என் வீட்டிலே என்னோட வாசம் பண்ணுவார்கள். இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் சபைக்கு போகிறோம். சபையில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடைசி ஆசீர்வாதம் அதுதான். இதுல அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிறவனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பலன் என்ன என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். யோவான் 17 கடைசியாக முடிக்கிற போது, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதை போல அவர்கள் அன்பாய் இருக்க முடியாக நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் காணும்படியாக அவர்கள் நான் எங்க இருக்கேன்னு அங்க என்னோடு இருக்க முடியாக எனக்கு கொடுக்கணும்னு அவர் பூமியில் இருக்கிற போதே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். இயேசு கிறிஸ்து தேவனும் அதை ஒத்துக்கிட்டார். ஸோ அதுதான் நம்மளுடைய டெஸ்டினி. அவருக்கு என்னென்ன மகிமை இருக்குதோ அதையெல்லாம் நாம் காணும்படியாக அவர் எங்க போய் இருக்கிறோம் அங்க அவரோடு இருக்க முடியாக வேண்டிக் கொள்கிறார், அவன் தந்துட்டேன்ட்டார். அதுதான் நம்மளுடைய டெஸ்டினி. அதற்கு நம்ம போக வேண்டும். அதற்கு நம்ம இங்கே பலப்படுத்துவதற்காக சகல சத்தியத்துக்கும் வழிநடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். இன்று சபைகளிலே அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஆராதனை முடிகிற போது கடைசியாக குருவானவர் சபையை ஆசீர்வதிப்பது ஒரே ஒரு வார்த்தை தான். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும். இங்கே அந்த ஃபெல்லோஷிப்பை தான் சொல்லுகிறார். அந்த ஐக்கியம் இருந்தா போதும். அந்த ஐக்கியம் எனக்கு வழி நடத்துவதிலையும் எனக்கு பலன் கொடுக்கறதையும் என்னை கற்றுக் கொடுக்கறதிலையும் கொண்டு என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவோடு கூட சிங்காசனம் உட்காரும்படியாக கொண்டு சென்றுவிடும். இவ்வளவு சொல்லிவிட்டு கடைசியாக அவர் முடிக்கிற போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த ஒண்ணுலதான் சபை தூதனுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் ரோட்ல தான் நிக்கிறேன். அதனால சபைக்குள்ள என்னவே வெளியே தள்ளிட்டாங்க. அதனால காது உள்ளவன் சபையில இருக்கிறவனோ கேட்க கடவன் என்று சொல்லி இதை முடிக்கிறார். 7 சபைகளிலே கடைசியாக வருகிற போது வருத்தத்தோட தான் இதை முடிக்கிறார் அவர். இன்றைக்கு உள்ள மாடர்ன் இப்ப நவீன காலத்தில் உள்ள திருச்சபைகள் கிட்டத்தட்ட இந்த லவோதோக்கிய சபையை போலதான் இருக்குது. கொலோசியர் நிறுவத்தை ஒரு தடவை மெதுவா வாசிச்சு பாருங்க. அதுல என்ன காரியங்கள் எல்லாம் கண்டித்து திருத்துவதற்காக ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் பவுல் சொல்லலை. ஏன்னா அவர் அந்த சபைக்கு போகவே இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் மிரட்ட முடியாது. அதனால ஒரு நாசூக்கா அவங்களுக்கு சொல்லுகிறார். அதுல குறிக்க அந்த சபைக்கு லவோதோக்கிய சபையை கொடுத்த குறிப்புகளை நம்ம அங்க பார்க்கலாம். இன்றைக்கு இதோடு கொஞ்சம் நேரம் அதிகமாகி விட்டது. இன்றைக்கு இதோடு லவோதோக்கிய சபையினுடைய 7வது சபையினுடைய பாடம் முடிகிறது. அடுத்த வாரத்திலே
பொதுவாக அந்த 7 சபைகளை குறித்தும் நாம் அதில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்தும் அடுத்த வாரத்தில் நாம் ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு வரலாம். முதலிலே ஒரு முன்னுரை வந்தது போல ஒரு சபையை பார்த்தது ஒரு முடிவு அடுத்த வாரத்தில் அதை குறித்து நாம் படிக்கலாம். இதோடு இந்த வேத பாடம் முடிகிறது இன்றைக்கு.